ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கார்டனிங் வீடியோ தான். அதாவது செம்பருத்தி செடியிலிருந்து கட்டிங் மூலிமா எப்படி இன்னொரு செடி உருவாக்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ரெட் கலர் நாட்டு செம்பருத்தி. இது வந்து ஒத்தைய செம்பருத்தி. இதோடைய கட்டிங்கை எடுத்து நம்ம வந்து ப்ரொபகேட் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா 2 வேலை பண்ணலாம். ஒன்று வந்து வாட்டர் மீடியமாக வச்சு பண்ணலாம், இன்னொன்று வந்து சாயில மீடியமாக வச்சு பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு கட்டிங் எடுத்துக்குவோம். கட்டிங் எடுத்துகிட்டு 2லேயுமே வந்து எப்படி வந்து நம்ம ப்ரொபகேட் பண்ணி எடுக்கிறது, அதாவது வாட்டர்லேயும் சரி சாயில்லையும் சரி எப்படி நம்ம ப்ரொபகேட் பண்ணி அதை ஒரு செடியாக உருவாக்கி அதை வந்து நம்ம ஒரு பாட்டில் வந்து அதை மாற்றி வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வாட்டரில் எப்படி ப்ரொபகேட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத காட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து சாயிலில் தான் ப்ரொபகேட் பண்ணுறதை காட்டியிருப்பாங்க. நம்ம வந்து வாட்டரில் எப்படி ப்ரொபகேட் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுலேருந்து கட்டிங் எடுக்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, இந்த செடியிலேருந்து ஒரு கட்டிங் எடுக்க போகிறோம். கட்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக சைஸில் எடுக்கணும். அதாவது நம்மளுடைய ஆள்காட்டி விரலுடைய மொந்தத்துக்கோ இல்லை கட்டை விரலுடைய மொந்தத்துக்கோ வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பக்கத்துக்கு போயிட்டு வெட்டும் போது அந்த ஸ்டிக்குடைய மொந்தம் எப்படி இருக்குது, அதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத காட்டுறேன். ஓகேவா? இந்த மொந்தத்துக்கு எடுத்தால் போதும். தெரியுதா? இந்த மொந்தத்துக்கு வந்து நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு 4 ஸ்டிக் எடுக்க போகிறேன். அப்போ தான் ஏதாவது ஒன்று வந்து நம்மளுக்கு ப்ரொபகேட் ஆகி வரும். ஸோ இது வந்து 1. இதுதான் வந்து நம்ம செம்பருத்தி குச்சி கட் பண்ணி வச்சது. மொத்தம் 6 ஸ்டிக்கை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து 2 மீடியமாக நம்ம வந்து ஹைபிஸ்கஸ் பிளானட்டை வந்து ப்ரொபகேட் பண்ணி எடுக்கலாம். ஒன்று வந்து வாட்டர் மீடியமாக வச்சு ப்ரொபகேட் பண்ணலாம், இது வந்து சாயில மீடியமாக வச்சு ப்ரொபகேட் பண்ணலாம். இப்போ வந்து வாட்டர் மீடியமாக வச்சு எப்படி ப்ரொபகேட் பண்ணுறது அப்படிங்கிறத காட்ட போகிறேன். இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கை கட் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது இந்த மொந்தத்துக்கு இருந்தால் போதும், இல்லை அதாவது இந்த மொந்தத்துக்கு இருந்தாலும் கூட போதுமானது தான். ரொம்ப பெருசாகவும் எடுக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் எடுக்கக்கூடாது. எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணணும்னா இலையெல்லாம் சுத்தமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து இந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சுக்கணும் நம்ம. ஓகேவா? தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கூலாகவும் இருக்கக்கூடாது. நம்ம நார்மலாக எப்பவும் குடிக்கிற தண்ணி எடுத்து வச்சுட்டா போதும். அந்த தண்ணியில் வந்துட்டு இந்த ஸ்டிக்கை வந்து நான் இப்படி உள்ளே போட்டு வச்சிடறேன். ஓகேவா? எல்லா ஸ்டிக்கையும் அப்படி உள்ளே போட்டுடுறேன். இந்த மாதிரி ஸ்டிக்கை உள்ளே போடும் போது எதுக்காக இப்படி உள்ளே போட்டு வைக்கிறோம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு மினிமம் ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸ்க்குள்ளே வேர் வந்து விட்டு வந்துடும். இந்த ஸ்டிக் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல தண்ணிக்குள்ளே போட்ட இடத்துல இங்கே எல்லாமே வேர் வரும். நான் வேர் வந்ததுக்கப்புறம் காட்டுறேன். வேர் வரும், அதுக்காக தான் நம்ம வந்து இது எல்லாமே இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே வந்து போட்டு வச்சிடறோம். வேர் வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன். வேர் வர்றதுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேர் வரணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இந்த மேல் தோல் இருக்கு இல்லையா, இது லைட்டாக வந்து கத்திலேயோ இல்லை பிளேட்லேயோ வச்சு லைட்டாக அந்த மேல் தோலை மட்டும் சீவி விட்டுட்டு நம்ம இப்படி உள்ளே போட்டு வச்சோம் அப்படின்னாலும் வேர் வரும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை தண்ணிக்குள்ளே போட்டதுக்கப்புறமா வந்து இதை ஒரு கவர் போட்டு கட்டி வச்சுருவாங்க. நம்ம கவரில் கட்ட வேண்டாம், எதுவுமே பண்ணல, சும்மா அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிட்டோம். இதை வந்து இந்த தண்ணியை வந்து 2 days ஒன்ஸ் வந்து நம்ம கம்பல்சரி மாற்றியே ஆகணும்.
அப்போ தான் வந்து இதுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்படி நம்ம தண்ணி மாற்றாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, ஒன்று தண்ணியில் புழு பிடிச்சிக்கும், இல்லைன்னா தண்ணியில் நாற்றம் வந்துடும், இல்லைன்னா குச்சி வந்து ஒரே தண்ணியில் இருக்கிற அப்படிங்கிறனால அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குச்சியை அழுக விடக்கூடாது, ஒரே தண்ணியில் வேர் வர அளவுக்கு நம்ம வச்சுக்கக்கூடாது. அதனால் 2 நாளைக்கு ஒருக்கா வந்து தண்ணியை வந்து மாற்றிடணும். குச்சியை வந்து டெய்லியும் வந்து அப்சர்வ் பண்ணணும், அழுகிடுச்சா குச்சியில் வேர் முளைச்சிட்ருக்கா அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணணும். இதை வந்து அடிக்கடி எடுத்து பார்க்காம ஒரு இடத்துல வச்சிடணும். நம்ம 2 days ஒன்ஸ் மட்டும் போய் குச்சி அழுங்காப்பில் எடுத்துகிட்டு தண்ணியை கொட்டிட்டு டப்பாவை நல்லா கழுவி மறுபடியும் அதே அளவுக்கு தண்ணி ஊற்றி மறுபடியும் அந்த குச்சியை இப்போ போட்ட மாதிரி அதே மாதிரி போட்டு அதே இடத்துல வச்சிடணும். இந்த ப்ராசஸை எப்போ வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா, இதில் வேர் முளைச்சி வர அளவுக்கு பண்ணணும். எப்போ வேர் முளைச்சி வரும் அப்படின்னா 10 daysல வந்துடும். இந்த இடத்துல தண்ணிக்குள்ளே இருக்கு இல்லையா, இந்த இடம் ஃபுல்லாக வேர் முளைச்சி வந்திருக்கும். நான் வேர் வந்ததுக்கப்புறம் திரும்ப இதை எப்படி வந்து இப்போ நம்ம செம்பருத்தி செடியை வந்து தண்ணியில் போட்டு வச்சு 3 நாள் ஆகிருக்கு. 3ஆவது நாள் வந்து இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறீங்க. இதில் வீடியோவில் வந்து ஒயிட்டாக அந்த குச்சியில் தெரியுது இல்லையா, இதுதான் வந்து அந்த செம்பருத்தி செடியில் வரக்கூடிய வேர். இது வந்து மறுபடியும் நம்ம வந்து வேறு தண்ணிக்கு மாற்றுறோம், ஏன்னா தண்ணி வந்து ஒரு மாதிரி இதாகிடுச்சு. இனி இந்த டப்பாவிலேருந்து இந்த குச்சிகளை எடுத்துகிட்டு தண்ணியை மாற்றி டப்பாவை கழுவிட்டு இதே அந்த குச்சியை வந்து மறுபடியும் தண்ணிக்குள்ளே போட்டு வைக்க போகிறோம். குச்சி இப்போ நான் எடுத்து காட்டுறேன். இதான் வேர் வந்திருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு முளைப்பு வந்திருக்கு. இதெல்லாமே வேர் தான், இதெல்லாமே வேர். இது அப்படியே அடுத்து தண்ணியில் போட்டு வச்சுட்டு இருந்தோம்னா கொஞ்சம் நாள் நிறைய வேர் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நட்டுக்கலாம். இதே மாதிரி தான் எல்லா குச்சியிலையுமே வந்துட்டுருக்கு, தெரியுதா? எல்லா குச்சியிலையுமே வந்திருக்கு. இந்த தண்ணி நம்ம மாற்றணும். இந்த இடத்துல வந்து இந்த கட்டிங்கில் வந்து இதாக இருக்குது, துளிர் கூட விட்டுருக்கு. இப்போ நான் தண்ணியை மாற்றிட்டு உங்களுக்கு எப்படி மாற்றிருக்குன்னு காட்டுறேன். இப்போ நான் இதை வந்து தண்ணி மாற்றிட்டேன். தண்ணி மாற்றினதுக்கப்புறம் மறுபடியும் அந்த குச்சி அதுக்குள்ளேயே போட்டு வச்சுருக்கேன். இன்னொரு 2 days கழித்து மறுபடியும் நம்ம தண்ணியை மாற்றணும். இன்னொரு 2 days கழித்து தண்ணி மாற்றும் போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து இதை வந்து மண்ணுக்குள்ளே வைக்க போகிறேன். நல்லா பெரிய டப்பாவாக எடுத்துகிட்டு நல்லா செம்மண்ணை எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு குச்சி எந்த அளவுக்கு வேர் வந்திருக்கோ அந்த அளவுக்கு மூடுற அளவுக்கு குழியை தோண்டிட்டு இதை உள்ளே வச்சு லைட்டாக தான் மண் போடணும். ஏன்னா வந்து வேர் வந்து லேசாக தான் இருக்கும், கல்லெல்லாம் மேலே அந்த வேரில் படாத மாதிரி லைட்டாக தள்ளி விடணும். லைட்டாக அந்த வேர் உடையாத அளவுக்கு, ஏன்னா இந்த வேர் வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது. அதனால் அந்த வேர் அப்படியே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு லைட்டாக தள்ளி விட்டு வேர் மூடுற அளவுக்கு வச்சிடணும். இதை வந்து நிழலில் தான் வைக்கணும், டைரக்ட் சன்லைட்டை வைக்கக்கூடாது. ஏன்னா இப்போ தான் அது வேர் விட்டு வந்திருக்கு, நிழல்லையே வைக்கணும். இன்னொரு 10 to 15 days நிழல்லே பார்க்கணும். இந்த லைட் க்ரீன் வந்து டார்க் க்ரீன் ஆகிற வரைக்கும், இந்த லீஃபெல்லாம் லைட் க்ரீனாக இருக்கா, நல்லா டார்க் க்ரீன் ஆகி நல்லா அடர்த்தியாக வளர்கிற வரைக்கும் ஓரளவுக்கு ஷேடான இடத்துல ஒரு 2 hours 3 hours மட்டும் வெயில் படுற மாதிரி லைட்டாக வெயில் படுற மாதிரி வச்சா மட்டும் போதும். அவ்வளோதான். 10 days later. இது நம்ம நடும்போது வந்து லைட் க்ரீனாக இருந்துச்சு, இப்போ வந்து நல்லா டார்க் க்ரீனாக வந்துருச்சு. இப்போ வந்து இது நம்ம இப்போ வரைக்கும் இது வெயிலில் இல்லாமல் நல்லா நிழலான இடத்துல தான் வளர்ந்துருக்கு. இனி வந்து இது நம்ம டைரக்ட் சன்லைட்டில் மாற்றிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இதுதான் வந்து நம்ம எப்படி ப்ரொபகேட் பண்ணணும், செம்பருத்தி செடியை வந்து வாட்டரில் ப்ரொபகேட் பண்ணி அது எப்படி நடவு செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அவ்வளோதான்.